தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு வட்டியில்லாத கடன்களை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை அதிமுக பொதுச்செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கை. தென் மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கையின் போது திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் வானிலை ஆய்வு மையத்தை குறை கூறிக்கொண்டு பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் உதவிகளை செய்யலாமல் அரசு தட்டி கழிப்பது வேதனை அளிக்கிறது. இயற்கை சீற்றமெனில் எதற்கும் தயார் நிலையில் அரசு இயந்திரங்களை வைத்திருக்க வேண்டும். நிவாரணத்தின் போது மாநில அரசு நிர்வாகம் உடனடியாக தனது சொந்த நிதியை பயன்படுத்தி நிவாரணப் பணிகளை தொடங்க வேண்டும். ஆனால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டபோது தேர்தல் கூட்டணி குறித்து பேச முதல்வர் தில்லி சென்றுவிட்டார். தென் மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் தங்களது உடைமைகள் மற்றும் வாகனங்களை இழந்துள்ளனர். வியாபாரிகள் கடைகளில் உள்ள விற்பனைப் பொருள்கள், கணினி, மின்சாதன பொருள்கள் அனைத்தையும் இழந்து தவித்து வருகின்றனர். கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை மிகவும் குறைவாக உள்ளது. இதை குடும்பத்துக்கு தலா 15,000 உயர்த்தி அளிக்க வேண்டும். உடைமைகள் சேதம் அடைந்த நிலையில் பாதித்தோருக்கு வட்டியில்லாத கடனை அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் உணவுப் பொருட்களை விடுபடாமல் அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தி சுகாதார பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.